Welcome all dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm a chemistry faculty at Xylem. And இன்னைக்கு நம்ம பேச போற சில விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு அதில் நிறைய நியூமரிக்கல்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில சாப்டர்ஸ், அந்த சில சாப்டர்ஸ்ல கண்டிப்பா நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதுவுமே 50-50% மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நியூமரிக்கல்ஸை இப்படி ஃபாஸ்டா நம்ம சால்வ் பண்ணலாம், அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த செஷன்ல கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் நான் ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கான வழியை தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுடைய போர்டு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதை விட ரொம்ப முக்கியமா நீங்க ப்ரிப்பேர் பண்ண போற நீட், ஜெய் மெயின் அண்ட் என்டிஏ, சியூஇடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தரக்கூடிய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செஷனை பாருங்க. ஓகே, ஸோ ஷால் வி ப்ரொசீட்? ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem சிபிஎஸ்இ +1 அண்ட் +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த செஷனை ஒரு லைக் போடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் நம்ம Xylem பத்தி சொல்ல போயிடுச்சுன்னா, Xylem அப்படிங்கிறது சவுத் இந்தியாலே ஒரு நம்பர் 1 எட்டெக் கம்பெனி. அண்ட் இங்க நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நம்ம ட்ரைன் பண்றோம், எஸ்பெஷலி ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ இது எல்லாமே நம்ம நீட் 2025ல நம்ம Xylemல இருந்து வெளியில போன டாப்பர்ஸ். ஓகே, ஸோ எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீட் 2025 வந்து எவ்வளவு டஃப்பா இருந்துச்சு. அதுலயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளியர் பண்ற கேட்டகரியில நான் சொல்ற டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க. மோர் தென் 550 மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 600க்கு மேலே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் பிகம் அ நீட் ஆஸ்பிரன்ஸ் ஒரு ரிப்பீட்டரா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம், அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட், தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் பெஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் அவர் வெற்றி பேட்ச். இதோட ஃபீஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, யா தீஸ் ஆர் த டாப்பர்ஸ். எஸ், இப்போ நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கும் அண்ட் நீட் எக்ஸாமையும் பேரலா கவனிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அந்த பேட்சோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி பேட்ச். அண்ட் இந்த பேட்ச் வந்து பியூர்லி ஆன்லைன் தான். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே போர்டு எக்ஸாமுக்கும் நீங்க படிக்கலாம் அண்ட் பேரலா நீங்க நீட்டுக்கும் படிக்கலாம். அண்ட் இந்த பேட்ச்ல உங்களுக்கு +1 போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? ஸோ தல ப்ரோ திஸ் இஸ் ஃபார் +1 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தளபதி ப்ரோ திஸ் இஸ் ஃபார் ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல போய் நம்ம சென்டர்ல படிக்கிறதுக்கான பேட்ச் தான் இங்க இருக்கு. கூடவே பார்த்துட்டீங்கன்னா, எஸ், அவர் Xylemத்தோடைய ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். எஸ், இது வந்து 100% ஹைபிரிட் மாடலா இயங்கக்கூடிய ஒரு பேட்ச். தட்ஸ் அவர் மாரா பேட்ச். ஸோ இதோட அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க ரிப்பீட்டரா ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணணும், நல்ல இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தாராளமா இந்த பேட்சை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேட்சஸ் ஃபார் Xylem. ஓகே, நம்ம Xylem தமிழ்நாட்டுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேட்சஸ். ஸோ இதுல எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதில் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரியா? Now, super hack for last calculations in physical chemistry. Okay, physical chemistryல நீங்க calculations கண்டிப்பா இருக்கும், நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. அந்த நியூமரிக்கல்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய டைம் கன்சியூம் பண்ணாம கொஞ்சம் ஃபாஸ்டாவே சால்வ் பண்றதுக்கான ஈஸியான வழி என்ன, எஸ்பெஷலி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு 50% கொஸ்டின்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லுமே ஜெனரலா பார்த்துட்டீங்கன்னா 50% கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க அண்ட் 50% வந்து கான்செப்ட் இருக்கும். பட் இந்த ரேஷியோ வேணா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் அக்கார்டிங் டு த எக்ஸாம்ஸ். பட் போர்டு எக்ஸாம்ஸ்ல நமக்கு முடிஞ்ச வரைக்கும் 50-50% ரேஷியோல தான் இருக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் 1 மினிட். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 1 மினிட்ல நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மார்க்ஸ் இருக்கும். அதனால போர்டு எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எழுதி தான் ஆகணும். ஸோ 1 மினிட்டுக்குள்ள முடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். பிகாஸ் பெரிய லார்ஜர் கொஸ்டின்ஸ் எல்லாமே மோர் தென் 1 மினிட் கண்டிப்பா எடுக்கும். பட் நான் இங்க முழுக்க சொல்ல போறது என்னன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் என்டிஏ, சியூஇடி, நீட், ஜெய்மே, ஸோ இது எல்லாத்தையும் ஜெனரலா நான் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ நீங்க எந்த அளவுக்கு நியூமரிக்கலா ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டைம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். ஓகே, ஸோ நிறைய மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கும். சரி, அதுக்கான வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எஸ், அட்லீஸ்ட் ஒரு 15 வரைக்கும், ஓகே 15 வரைக்கும் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும்.
டெய்லி இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மினிமம் 15 டேபிள்ஸை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 to 25. ஸோ ஒரு 25 நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூ என்ன அண்ட் ரூட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா கால்குலேஷன் ஓகே இதுக்குன்னு தனியா நீங்க கால்குலேஷன் போட வேண்டாம் டியூரிங் யுவர் எக்ஸாம் டைம். தென் கூடவே 1/2, 1/3, 1/4, 1/5, 1/6. ஸோ இந்த மாதிரி up to 1/10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸோட வேல்யூஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டைம் அப்போ உட்காந்து நீங்க கால்குலேஷன்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் மல்டிபிகேஷன் எல்லாம் போடணும் அப்படிங்கிற தேவை இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்க டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் மெத்தட். டெஃபினட்டா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம அதிகமா நியூமரிக்கல்ஸ்ல அவோகாட்ரோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த E is equal to hc divided by lambda. இந்த ஃபார்முலா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த நியூமரிக்கல்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இதுல இந்த ஹச்ங்கிறது கான்ஸ்டன்ட் அண்ட் சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹச்சோட வேல்யூவையும் சியோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம ஜஸ்ட் அப்ராக்சிமேஷனா ஒரு வேல்யூ நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா இந்த ஹச் சியோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டா நீங்க 2 × 10⁻⁻25 அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்க போட்டுருவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க உட்காந்து 6.636 யூஸ்வலா நீங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூவை 6.6 அதோட முடிச்சுக்கோங்க. 36க்கெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னு தேவையில்லை. ஓகே, ஸோ 6.6 × 10⁻34 அப்படிங்கிறத மட்டும் நீங்க வச்சிருந்தாலே போதும். ஓகே, ஸோ அண்ட் ஹச் சியோட வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா 2 × 10⁻25 இந்த மாதிரி நீங்க 2 அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு முடிஞ்சிச்சுல. ஜஸ்ட் 2 × 10⁻25 டிவைடட் பை லாம்டா. லாம்டாவோட வேல்யூ கீழே போடுறீங்க. ஸோ ஈஸியா கால்குலேஷன் முடிஞ்சிடும். மேலே 2 அண்ட் கீழே லாம்டாவோட வேல்யூ கால்குலேஷன்ஸை ஃபாஸ்டா முடிக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேஷனோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம். as soon as possible உங்களால ப்ராப்ளம்ஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம யூஸ்வலா அந்த கேஸ் கான்ஸ்டன்ஸை நம்ம அதிகமா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி கைனெட்டிக்ஸ்ல வரும் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல வரும், ஈக்விலிபிரியம்லையும் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்ல நம்ம இந்த 2.303 RT இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் 2.303 ஒரு நம்பர் ஓகே கான்ஸ்டன்ட், ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ யூஸ்வலாகவே கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு 3 வேல்யூஸ் வரும். என்னென்னலாம் லிட்டர் ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா 0.0821 அண்ட் ஜூல் அதில் எடுத்துட்டீங்கன்னா 8.314 அண்ட் கேலோரின் எடுத்துட்டீங்கன்னா இதை நம்ம அப்ராக்சிமேட்டா 1.9 வரும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்ராக்சிமேட்டா 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு டேட்டாவை கொண்டு வரலாம். எஸ் 19.1. ஓகே, ஸோ டீங்கிறது டெம்பரேச்சர் அண்ட் லிட்டர் ஏடிஎம்மோட வேல்யூ நம்ம போடும்போது 0.189 கிடைக்கும். அதே இது கேலோரியில் நம்ம பார்க்கும்போது 4.6. ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் டியூரிங் யுவர் எக்ஸாம் டைம். ஓகே, ஸோ மேக் ஷுவர் தட். நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ ஓகே RT at 298 கெல்வின். ஒருவேளை நமக்கு யூஸ்வலா டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த நியூமரிக்கல்ஸ்ல எப்படி இருக்கும்னா 298 கெல்வின் தான் இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, டீயோட வேல்யூ தெரியும். இப்போ RT அதோட வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2.48 kJ/mol அப்படின்னு மென்ஷன் பண்ணா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். தென் ஆரோட வேல்யூவை லிட்டர் ஏடிஎம்ல எப்படி இருக்கும் 0.0821. இதை நீங்க 1/12 அப்படின்னு நீங்க கால்குலேஷன்ஸ் அப்போ போடலாம், தப்பு கிடையாது. ஆல்மோஸ்ட் 1/12ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 8.0821 கிட்ட தான் இருக்கும். சேம் வே இப்போ ஜூல்ல நம்ம என்ன போடுவோம், கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 8.314. ஸோ இந்த 8.314க்கு அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன பண்ணலாம் 100/4ன்னு போடலாம். அப்படி இல்லையா 25/3 அப்படின்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. சிம்பிளா 100/12ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ஈஸியா கால்குலேஷன்ஸை ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலா த மோர் நியூமரிக்கல்ஸ் யூ சால்வ் த ஈஸியர் தீஸ் அப்ராக்சிமேஷன். இந்த அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐ மீன் நியூமரிக்கல்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது கூட. பட் இது ரொம்ப ரொம்ப டைம் சேவ் பண்ணக்கூடியது. இதை நீங்க நிறைய தடவை நீங்க ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டாவே இதை யூஸ் பண்ற மாதிரி நமக்கு மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கும். ஓகே, ஸோ மேக் ஷூர் இஃப் இட்ஸ் பாசிபிள் as much as ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் when can you approximate? Options are far apart. Okay,
இப்போ எல்லா இடத்துலையும் ஓகே சார் எல்லா கொஸ்டின்ஸையும் நான் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸ் நியூமரிக்கல்ஸ் தானே. ஸோ நியூமரிக்கல்ஸ்ல கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபார் அப்பார்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபார். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கு இடையில அட்லீஸ்ட் ஒரு 50 நியூமன் மேக்னிடியூடாவது டிஃபரன்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படுமோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 வரும். ஓகே, ஸோ யூ நீட் டு சேவ் டைம். ஸோ எப்போ உங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்போ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் நிறைய ஓகே கான்செப்சுவல் எம்சிக்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், நியூமரிக்கல் மாதிரி இருக்கும், பட் அதில் நிறைய கான்செப்ட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி சில நியூமரிக்கல்ஸ் வரும். அதில் கூட நீங்கள் இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸை காமனாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், அவாய்ட் வென். இப்போ எப்போ ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே பக்கத்துல மேக்னிடியூட் சின்ன சின்ன நம்பர் வேரியேஷன், புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ல தான் வேரியேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஓகே அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணாம எக்ஸாக்ட் வேல்யூஸை நீங்க போட்டு எழுதுறது பெட்டர். ஓகே, எஸ், ரொம்ப க்ளோஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் க்ளோஸா இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேஷன்ஸை அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட், லாக் வேல்யூஸ். எஸ், அட்லீஸ்ட் ஒரு 1 to 10 லாக் வேல்யூஸை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாக் 1ஓட வேல்யூ, 2ஓட வேல்யூ, 3.0, 0.301 அண்ட் 3, 4. 4ஓட வேல்யூ பிரச்சனை இல்லை, பிகாஸ் 2 times லாக் 2 தான் நம்ம 4 நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி லாக் 5, லாக் 7 இதெல்லாமே அதிகமாக நீங்கள் ஒரு நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணும்போது இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் இந்த up to 10 லாக் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்கள் யூனிட்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்னா சில இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸில் கிலோ ஜூல்னு கொடுத்துருப்பாங்க, பட் ஆப்ஷன்ஸில் ஜூல்னு இருக்கும். அண்ட் ஒரு ரெண்டு டேர்ம்ஸை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேர்முக்குமே சிமிலரான யூனிட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில இடத்துல 10 கிலோ ஜூல் இருக்கும், இன்னொன்றில் வெறும் ஜூல் தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா யூ நீட் டு ரைட் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ யூனிட்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், கிராஃப் வரைகிறீங்கன்னா கிராஃபை பற்றின பேசிக்காக அந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, அதை கிராஃபை முதல்ல ரீட் பண்ண படிங்க. அது படிக்க கிராஃப் முதல்ல ரீட் பண்ண தெரியலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிராஃப் பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை டச் பண்ணாதீங்க. யூ நீட் டு நோ ஹவு டு ரீட் அ கிராஃப். அதர்வைஸ் டெஃபினெட்லி அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, ஃபெல் ஃபார் இட். ஓகே, யூ வில் ஃபெல் ஃபார் இட் டெஃபினட்டாக. நீங்கள் அதில் விழுந்துருவீங்க, நெகட்டிவ் மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக் ஷுர் உங்களுக்கு கிராஃப் ரீட் பண்ண தெரியலைன்னா டீச்சர்ஸ் நடத்தும் போது பாருங்க, ஓகே, கேளுங்க. ஓகே, ஈவன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட நம்ம நிறைய செஷன்ஸ்ல நம்ம கிராஃப்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி தான் இது வரும், அப்படி தான் வரும். அதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட், எஸ், ரவுண்டிங் ஸ்மூத்லி இஸ் அ ஸ்கில், நாட் அ மிஸ்டேக். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் நம்பர்ஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரவுண்ட் அப் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து கான்ஷியஸோட நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக நான் பண்ணி முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இட் வில் லீட் யூ டு த எரர். ஓகே, ஸோ எரர் கண்டிப்பாக உங்களுக்கு விழுந்துடும். செக் பவர்ஸ் ஆஃப் 10 பிஃபோர் யூ ஃபைனலைஸ். ஓகே, எப்பவுமே ஆன்சர்ஸை நம்ம நியூமரிக்கல்ஸ் ஒரு பக்கம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் 10 to the powerல சில வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம். அதையும் 1 or 2 times செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் மிஸ்டேக் போட்டுருவாங்க. நம்பர் வேல்யூவை கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும்போது அந்த புள்ளி டாட்டை ஒரு பாயிண்ட் லெஃப்ட் சைட் ரைட் சைட் நம்ம டாட்டை ஜஸ்ட் மாற்றி எழுதும்போது என்ன ஆகும்னா அதுக்கு கூட 10 to the powerல வேரியேஷன்ஸ் வரும். அந்த வேரியேஷன்ஸை நோட் பண்ணணும். டோன்ட் ஜஸ்ட் லேர்ன் ஃபார்முலா, யூஸ் தம் ஆக்டிவ்லி இன் நியூமரிக்கல்ஸ். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்முலாஸை படிக்கிறாங்க, மெமரைஸ் பண்ணுறாங்க, பட் அந்த ஃபார்முலா பேஸ்டாக இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணுறது கிடையாது. பட் அது அவங்க பண்ணுற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். வை ஐம் சேயிங் இஸ் பிகாஸ் நீங்கள் நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணணும்னா ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது. எப்படி ஃபார்முலாஸில் நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அண்ட் ஃபைனலான அவுட்கமுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலாம். இன் பிட்வீன் த ஸ்டெப்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ நோ த ஃபார்முலாஸ் அண்ட் கிவன் டேட்டா இஸ் தேர். ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடாது. நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும், கேல்குலேஷன்ஸ் பண்ணணும். அந்த கேல்குலேஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும். அண்ட் எந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லையுமே யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ் கரெக்டாக தான் இருக்கா,
அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும், லாக் வேல்யூஸ் பார்க்கணும், அண்ட் ஷார்ட்கட் ஃபார்முலாஸ். நிறைய நியூமரிக்கல்ஸ் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். குயிக் கன்வர்ஷன், ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், கிராம்லேருந்து கிலோ ஜூலுக்கு நீங்கள் மாற்றணும்னா என்ன பண்ணுறது, ஜஸ்ட் கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு நீங்கள் மாற்றோம்னா ஜஸ்ட் 1000 டிவைட் பண்ணாலே போதும். ஸோ திஸ் இஸ் அ வே. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கன்வர்ஷன் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நியூமரிக்கல் டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபார்முலா படிக்கிறீங்க, நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க, அண்ட் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணாதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஃபாஸ்ட்டாக ஃபிசிக்கல் ப்ராப்ளம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த 3 விஷயத்தை தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபார்முலாஸ் தெரியணும், அதோட ஸ்டாப் பண்ணிக்காம ஃபோக்கஸாக எக்ஸாம் நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். தென் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூமரிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிடுறாங்க. பட் அடுத்து வரக்கூடிய இந்த ஃபோக்கஸ் அண்ட் ப்ராக்டிஸ், இந்த 2 விஷயத்தையும் மிஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்தாலே நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய நியூமரிக்கல்ஸ் கரெக்டாக வரும், பெர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். See you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye, and don't forget, stay well, steady well.